வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இது உங்கள் கற்போம் வெல்வோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் முக்கியமான ஒரு 20 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த செஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, யூஜி படிக்கிறவங்களுக்கு, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் தென் செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்டர்நெட். இதை பற்றி டிஃப்ரென்ஸ் மூணுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இன்டர்நெட் அப்படின்னா எவ்ரி ஒன் அண்ட் எனி ஒன் அரவுண்ட் தி வேர்ல்ட் கேன் ஆக்சஸ் த அப்ளிகேஷன். இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அரவுண்ட் தி வேர்ல்ட் அண்ட் கேன் ஆக்சஸ் த அப்ளிகேஷன். எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கூகுளுங்கிற ஒரு அப்ளிகேஷன், குரோமுங்கிறது ஒரு அப்ளிகேஷன், வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதான் சொல்கிறாங்க, எல்லா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ குளோபல் நெட்வொர்க். இன்டர்நெட் அப்படிங்கிறது குளோபல் நெட்வொர்க். அண்ட் தென் இன்ட்ராநெட். இன்ட்ராநெட் அப்படிங்கிறது only authorized user from organization can access the application for which it has been built. இன்ட்ராநெட் அப்படிங்கிறது அத்தாரைஸ்ட் யூசர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அத்தாரைஸ்ட் யூசர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்டான கிளைண்ட்டும் சென்டர் அந்த ரிசீவர், கரெக்ட் சென்டர் அந்த கரெக்ட் ரிசீவர், அவங்களுக்கு பேர் தான் அத்தாரைஸ்ட் யூசர். அதாவது இன்ட்ராநெட் அப்படிங்கிறது யூசர் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி எடுத்துக்கிடுவோம். அந்த கம்பெனியில் உள்ளவங்க மட்டும் அந்த இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த நெட்டை யூஸ் பண்ண, அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்ட்ராநெட். அதான் ஒன்லி அத்தாரைஸ்டு யூசர், அங்கே ஒர்க் பண்ணுற கிளைண்ட் அண்ட் சர்வர்ஸ் மட்டும்தான், கிளைண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் இன்ட்ராநெட். ஒன்லி அத்தாரைஸ்டு யூசர் from organization can access the application which has been built. ஓகேவா? இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுறது தான் குளோபல் நெட்வொர்க். எந்த அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராநெட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஒரு யூசர் ஐடி, ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணுற கிளைண்ட் அத்தாரைஸ்ட் யூசர், அப்போ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறது இன்ட்ராநெட். அண்ட் தென் எக்ஸ்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலக்டட் எக்ஸ்டர்னல் யூசர் ஆர் அலோட் டு யூஸ் அப்ளிகேஷன் விச் வாஸ் பில்ட் ஃபார் த இன்டர்நெட். எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது செலக்டட் யூசர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ஒரு யூசர் ஐடி, அந்த பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் தான் நம்ம அந்த வீடியோவை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறது தான் எக்ஸ்ட்ராநெட். செலக்டட் எக்ஸ்டர்னல் யூசர் ஆர் அலோட் டு யூஸ் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். விச் வாஸ் பில்ட் ஃபார் த இன்டர்நெட். அந்த ஓகே, 3 தெரிஞ்சிச்சா? இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட். செமஸ்டரில் 2 மார்க்கில் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் டிஃப்ரென்ஸ் இதை வச்சு ஏதாவது கொஷின்ஸ் வரலாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ரவுண்ட் ட்ரிப் டைம். ரவுண்ட் ட்ரிப் டைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஆல்சோ கால்ட் ரவுண்ட் ட்ரிப் டிலே. ரவுண்ட் ட்ரிப் டைப்புக்கு இன்னொரு பேர் ரவுண்ட் ட்ரிப் டிலே. இட்ஸ் டோட்டல் டைம் டேக்கன் பை த சிக்னல் டு ரீச் டெஸ்டினேஷன் நோட் டு கம் பேக் டு த சென்டர் நோட் வித் அக்னாலஜ்மெண்ட். அதாவது என்ன சொல்லுவாங்க, ரவுண்ட் ட்ரிப் டைம் அப்படின்னா, ஒரு சென்டர் இருக்காங்க, ஒரு ரிசீவர் இருக்காங்க. நம்ம மெசேஜ் அனுப்பிட்டோம். அதான் எவ்வளோ சென்டர் மெசேஜ் ரிசீவர்கிட்ட போயிட்டு, ஸோ எவ்வளோ டைமில் திருப்பி ரிசீவர் அக்னாலஜ்மெண்ட் நமக்கு அனுப்புகிறாங்க, அந்த டைம் தான் ரவுண்ட் ட்ரிப் டைம். என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் டோட்டல் டைம் டேக்கன் பை த சிக்னல் டு ரீச் த டெஸ்டினேஷன் நோடு. எவ்வளோ நேரத்தில் அந்த பேக்கெட் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுது அண்ட் கம் பேக் டு த சென்டர் ரீச் ஆகுது. அண்ட் தென் அதுலேருந்து நமக்கு திருப்பி அக்னாலஜ்மெண்ட் சென்டருக்கு வருது எவ்வளோ டைமில் அப்படின்னு சொல்கிறது தான் ரவுண்ட் ட்ரிப் டைம். வாட் இஸ் விண்டோ இன் அ நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸ்? விண்டோனா என்னது நெட்வொர்க்கிங் டேர்மில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, a window refers to a number of segment.
விண்டோ அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட் விண்டோ டேர்ம்ஸில் அது என்ன செய்யும்னா தட் இஸ் அலோட் டு சென்ட் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் பிஃபோர் அக்னாலஜ்மெண்ட் இஸ் சென்ட் பேக்கப். பேக்கெட்டை தான் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், நம்பர் ஆஃப் செக்மெண்ட். அதை வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து அனுப்புவாங்க. பிஃபோர் அக்னாலஜ் முன்னாடியே வந்து அனுப்பிடுவாங்க. அதான் வந்து window in networking terms. The packet is carried by TCP மூலமா the packet எல்லாமே carry ஆகும். And then routing is a process of finding the path on which the data can pass from source to destination. Routing அப்படிங்கிறது வந்து ஒரு process, finding the path. source to destination நம்ம அனுப்புகிறோம், ஒரு sender to receiver மெசேஜ் அனுப்ப போகிறோம் அப்படின்னா பாத்தை வந்து கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா ரவுட்டிங் தான். ரவுட்டிங் இஸ் டன் பை டிவைஸ் கால்ட் ரவுட்டர். அந்த ரவுட் பண்ணுறதுக்கு டிவைஸுக்கு பேர் தான் ரவுட்டர். ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து describe PROS and cons of bus topology. Pros அப்படிங்கிறது வந்து இன்னக்கஸ் lowest cost among all topologies. இது வந்து lowest cost தான் அக்கார் பண்ணும் among all topologies. And then cons அப்படிங்கிறது வந்து bus topology என்ன சொல்லுவாங்கன்னா in all devices are connected with a single cable. bus topology அப்படினாலே என்னது ஒரு கேபிள் தான் இருக்கும், அந்த கேபிளில் தான் ஒவ்வொரு நோடும் கனெக்ட் ஆகிருக்கும். இஃப் சப்போஸ் இதில் வந்து கேபிள் வந்து பிரேக் ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகும், நெட்வொர்க் மற்ற எதுக்குமே வந்து நெட்வொர்க் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் கான். அதான் in bus topology all network devices are connected with a single cable. So if main cable breaks, then network affected. Define beaconing. If any problem in network is identified and repaired by the network itself is known as beaconing. beaconing அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க்கே அதை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதுவே ரெக்டிஃபை பண்ணிக்கிடும், அதுக்கு பேர் தான் beaconing. இந்த இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா FDA அண்ட் டோக்கன் ரிங் யூஸ் திஸ். FDAலையும் டோக்கன் ரிங் தான் இந்த beaconing டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பேஸ் பேண்ட் அப்படின்னா in baseband transmission, the full bandwidth of the cable will be taken by a single signal. Baseband அப்படிங்கிறது வந்து அந்த full bandwidth-ஐயே அதே வந்து எடுத்துக்கணும், of the cable எடுத்துக்கணும், will taken by a single signal. இதுதான் baseband. And then broadband அப்படின்னா broadband transmission the multiple signal with multiple frequencies can be sent simultaneously. In broadband transmission multiple signal with multiple frequency வந்து send பண்ணுவாங்க simultaneous-ஆ, அதான் broadband. And then tracer is a tool used to list a path taken by the data packet from router to the destination node. ட்ரேசார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா என்னென்ன பாத் இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டா பேக்கெட்டுக்கு எந்த வழியிலாம் அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறது தான் ட்ரேசார்ட். நெட்ஸ்டாட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கமாண்ட் லைன் டூல். நெட்ஸ்டாட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கமாண்ட் லைன் டூல். இட்ஸ் யூஸ்டு டு லிஸ்ட் அவுட் ஆல் த இம்பார்ட்டன்ட் TCP IP setting of a connection. அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் நெட்ஸ்டாட். என்ன மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம்னா TCP IP setting of a connection, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் நெட்ஸ்டாட். அண்ட் தென் DNS சர்வர். DNS வந்து எப்படி அப்ரிவேட் பண்ணுவாங்கன்னா டொமைன் நேம் சர்வர். DNS வந்து டொமைன் நேம் system. It's also called as name servers. Name server na adukku innor name. When I access information using domain name, DNS resolves it to an IP address. DNS server oda வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம எல்லா ஐபி அட்ரஸையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. 192.168 இப்படி எவ்வளவோ நம்ம வந்து நெட் வெப்பில் வந்து சர்ச் பண்ணுவோம், ஒவ்வொரு வெப்பேஜையும் சர்ச் பண்ணுவோம். அது அவ்வளோ ஐபி அட்ரஸையும் நம்மளால் வந்து
ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. பட் நம்மளால் வந்து டொமைன் நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கிட முடியும். ஸோ நம்ம டொமைன் நேம் கொடுத்தோம்னா அது வந்து ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் டிஎன்எஸ் சர்வரோட வேலை, டிஎன்எஸ் சர்வர். அண்ட் தென் வெர்ச்சுவல் சேனல் அப்படிங்கிறது வந்து virtual channel normally a connection from source to destination. Virtual channel normally a connection from source to destination, although multicast connections are permitted. Virtual connection அப்படிங்கிறது வந்து source to destination கனெக்ட் பண்ணுவாங்க. and then multicast நிறைய பேருக்கு நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து பெர்மிட் ஆகும். அதான் வந்து multicast connection. Virtual channel is also called as a virtual circuit. Virtual channel வந்து virtual circuitனு சொல்லலாம். Taken to transfer the packet to the outgoing link. Transmission delay னா என்னது? எவ்வளோ டைம் எடுக்கு ஒரு பேக்கெட் சென்டர் வந்து அனுப்புகிற பேக்கெட் அந்த லிங்க்கில் வந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் டிரான்ஸ்மிஷன் டிலே. அமௌண்ட் ஆஃப் டைம் டேக்கன் டு ட்ரான்ஸ்ஃபர் த பேக்கெட் டு த அவுட் கோயிங் லிங்க். பேக்கெட் வந்து அந்த லிங்க்கில் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் டிரான்ஸ்மிஷன் டிலே. டிரான்ஸ்மிஷன் டிலே ஃபார்முலா என்னென்னா packet size or length of the packet is divided by bandwidth. bandwidth அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் அந்த லிங்க்கில் எத்தனை பிட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் bandwidth. bandwidthனா என்ன? ஒரு செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் நம்ம வந்து அந்த லிங்க்கில் வைக்கிறோம், போகிறது எவ்வளோ பிட்ஸ் அவங்க வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் bandwidth. propagation delay. next propagation delay. propagation delay அப்படிங்கிறது வந்து time to reach a packet from one point to another point. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது சென்டர் டு ரிசீவர் போக எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் propagation delay. பாருங்க, time taken to reach a packet from one point to another point, it is called as a propagation delay. அதாவது பேக்கெட் இங்கே இருக்குது, நம்ம இப்போ லிங்க்கில் வச்சாச்சு, அது டிரான்ஸ்மிஷன் டிலே. பேக்கெட் லிங்க்கில் வைக்கிறது டிரான்ஸ்மிஷன் டிலே. எவ்வளோ டைம் எடுக்குது இந்த பேக்கெட் வந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறது என்னது? ப்ரொபகேஷன் டிலே. ப்ரொபகேஷன் டிலே ஃபார்முலா பாருங்கள், டிஸ்டன்ஸ் இஸ் டிவைடட் பை வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து எவ்வளோ எத்தனை செகண்டில் எத்தனை பிட் வந்து சென்டர் டு ரிசீவர் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. queuing delay. queuing delay அப்படின்னா amount of time packet will wait in a queue before being taken up for processing. It is called as queuing delay. queuing delay அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து பேக்கெட் வந்து வெயிட் பண்ணுது. பேக்கெட் எல்லாமே எங்கே இருக்கும்? மெயின் மெமரியில் தான் இருக்கும். அது எவ்வளோ டைம் வந்து அந்த க்யூவில் வந்து வெயிட் பண்ணுது, அண்ட் தென் எவ்வளோ டைமில் உள்ளே போகும் வெயிட் பண்ணுது பிஃபோர் இட் பீன் ஃபார் ப்ராசஸிங். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஃபீஸ் கவுண்டரில் வந்து நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டே கவுண்டருக்கு போகணும் அப்படின்னா சம்டைம்ஸ் க்யூ இருக்கும். நம்ம க்யூவில் இப்போ தேர்ட் பர்சனாக இருக்கோம்ல, அப்போது நம்ம தேர்ட் பர்சன்லேருந்து ஃபஸ்ட்டு பர்சன் போனால் தான் நம்ம அந்த மேம்கிட்ட வந்து ஃபீஸை கொடுக்க முடியும். இதுதான் க்யூயிங் டிலே. இந்த தேர்ட் வந்து நம்ம எப்போ வந்து கவுண்டரில் போய் துட்டை கொடுக்கமோ அது வரைக்கும் உள்ளது தான் க்யூயிங் டிலே. எவ்வளோ டைம் எடுக்கு அந்த தேர்ட் பர்சன்லேருந்து நம்ம ஃபஸ்ட் பர்சன் போகிறதுக்கு, அந்த மூணாவது ஆளாக நம்ம நின்று ஆளாக கவுண்டருக்கு போக எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் க்யூயிங் டிலே. அண்ட் தென் ப்ராசஸிங் டிலே. ப்ராசஸிங் டிலே அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டைம் டேக்கன் பை த ரவுட்டர் ஃபார் ப்ராசஸிங் தி பேக்கெட் while ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராசஸிங் டிலே. எவ்வளோ டைம் எடுக்கு ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு போகிறது, ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராசஸிங் டிலே. அமௌண்ட் ஆஃப் டைம் டேக்கன் பை த ரவுட்டர் ஃபார் ப்ராசஸிங் தி பேக்கெட்டு. இப்போ ஏங்கிற ஒருத்தர் சென்டர் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ பேக்கெட் வந்து இங்கே இருக்குது, இந்த பேக்கெட்லேருந்து இந்த ரவுட்டருக்கு போக எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராசஸிங் டிலே. அண்ட் தென் bandwidth represents the rate at which number of bits
placed in a link in 1 second. It is called as a bandwidth. Bandwidth represents a rate at which number of bits placed in one to the link in 1 second. ஒரு செகண்டில் எவ்வளோ பிட்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம், எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து அந்த லிங்கில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பேண்ட்வித். And then velocity. Velocity represents a rate distance covered in 1 second. Velocity அப்படிங்கிறது வந்து velocity represents a rate distance covered in 1 second. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது ஒரு செகண்டில், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து போகுது. தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.